வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா செட்டிநாட்டு ஸ்டைலில் வத்தக்குழம்பு தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் வீடியோவில் என்னென்ன மசாலா சேர்க்குறேன், எவ்வளோ சேர்க்குறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு நான் ஒரு மண் பாத்திரம் எடுத்துருக்கேன். எப்போவுமே மண் பாத்திரம் சூடாகிறதுக்கு முன்னாடியே எண்ணெயோ தண்ணியோ நம்ம சேர்த்துறோன்னு, இல்லைன்னா கீரல் விட்டுரும் மண் பாத்திரத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா. இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ சுண்டல் வத்தல் நான் அரை கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போ அதை வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வறுத்தடிச்சு அப்படின்னு தெரியும்னா, அந்த சுண்டல் வத்தல் ஓரளவுக்கு பபிள்ஸ் மாட்டம் ஆகிடும். முதர்ந்த மாட்டம் இல்லாமல் ரொம்பவும் ஆகாது, ஓரளவுக்கு ஆகிடும். அந்தளவு வந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பவுலில் வச்சுடுங்க. இப்போ எடுத்தாச்சு. இப்போ அந்த எண்ணெய் போதுமான்னு பாருங்கள். எண்ணெய் பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துங்க. எனக்கு அந்த எண்ணெய் போதும். இப்போ நான் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்ச பிறகு நம்ம வெந்தயம் சேர்க்கணும். வெந்தயம் எப்போவுமே கறியிடக்கூடாது. வெந்தயம் கறியிடுச்சு அப்படின்னா லேசாக கசக்க ஆரம்பிச்சிட்டோம். எப்போவுமே வெந்தயம் லேசாக இது பண்ணதுமே நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம். 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட ஒரு 15 பூண்டு, ஒரு 20 சின்ன வெங்காயம் முழுசாக அப்படியே கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் அந்த பூண்டெல்லாம் வதக்கிக்கிறேங்க. இப்போ இது கூட கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரந்தொட்டிக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நான் இது கூட பெரிய தக்காளி 2 தக்காளி மிக்ஸி சாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் 3 சேர்த்துக்குங்க, பெருசாக இருந்தால் 2 சேர்த்துக்குங்க. இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை வாடை வர போகிறதுக்கு அதை நல்லா வதக்கி விடுங்க. இது கூடவே நம்ம அந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ நல்லா வதக்கி விடுங்க. நல்லா தக்காளி பச்சை வாடை போகணும். லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த அளவு வர நம்ம இது பண்ணணும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு டேபிள் கரண்டி அளவு குழம்பு மிளகாய்த்தூள். இப்போ நல்லா கிண்டி விடுங்க. மசாலா பச்சை வாடை போகட்டும். ரொம்ப நேரம் வேணால் கொஞ்சம் நேரம் கிண்டினா போதும். இப்போ புளி நல்லா உருட்டி எடுத்தோம் அப்படின்னா ஒரு எலும்பு சம்பள அளவுக்கு வரணும் புளி. அந்த அளவுக்கு நாங்கள் புளி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா கூட அந்த புளி தண்ணியை நல்லா கிண்டி விடுங்க. உங்களுக்கு குழம்பு போதுமாக பாருங்கள். இப்போ தண்ணி பத்தாது, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு நல்லா கொதிச்சு வைக்கும்போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ்வை ஹையில் வச்சுடுங்க. ஹையில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதி வந்ததும் மூடி வச்சுட்டு ஸ்டவ்வை லோவில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நமக்கு நல்லா பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. குழம்பு நல்லா வத்திடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம வத்தல் வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நாட்டு சர்க்கரை இருந்தது அப்படின்னா 1/2 ஸ்பூன் சேர்த்துங்க. இல்லைன்னா வெல்லம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த வத்தலையும் சேர்த்துக்கலாம். வத்தலை சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியமில் வச்சுட்டு 2 நிமிஷத்துக்கு இது வேணுங்க. 2 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ நல்லா கிண்டி விடுங்க. இப்போ உப்பு போதுமாக பாருங்கள். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டோம். நம்ம இந்த வத்தல்லையும் லேசாக உப்பும் இருக்கும். உப்பு பார்த்துட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்படியே மூடி வச்சுடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான வத்தக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, செட்டிநாடு ஸ்டைல் வத்தக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.